நிலாவில் ஆயா வடை சுட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் நமக்குலாம் சாப்பாடு ஓடிருப்பாங்க. ஸோ இப்போ என்னடானா நம்மளோட ஃபோட்டோ அந்த நிலாவில் ஒட்டி கேட்டால் மூன்லைட்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அதான் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம போனால் அதோட ப்ரைஸ் 1200 சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு இதை தேவையில்லாமல் இதை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம ஒரு மூன்லைட் தான் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோவை அதில் வச்சு நம்மளோட ஃபோட்டோ தெரியிற மாதிரி ஒரு மூன்லைட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி நீங்கள் யாராவது இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் அப்படின்றானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் அந்த 1K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பார்க்குற அந்த 100 பேரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 3 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக நம்ம 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிடுவோம். ஸோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன், கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பலூன் எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த பலூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ஊதி அதோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு போட்டுக்க போகிறோம். இதை வந்து ஒரு பவுலில் வச்சுருங்க. அதுக்கடுத்து ஒரு குட்டியாக பவுல் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்க இந்த ஃபெவிகால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலூன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம கிழிச்சு வச்சிருக்க அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மு மேலே வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஸோ இது அழுத்தி விட்றப்ப எந்த இடத்துல கேப்பில் அதை வச்சு நல்லா தெளிவாக அழுத்தி விட்டுருங்க. இது மாதிரி பார்த்தோம்னா ஒரு லேயர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபோட்டோ அண்ட் நம்ம என்ன உங்களுக்கு ஃபோட்டோ வேணுமோ அது தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது பெட்டர். இதோட பேக் சைடில் நல்லா கம் அப்ளை பண்ணிட்டு அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒட்டி வச்சிருக்க அந்த லேயர் மேலே கரெக்டாக அந்த ஃபோட்டோ நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ 2 பக்கமும் நல்லாவே ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெவிகாலை வச்சு மேலே ஒரு சின்ன ஒரு கோட்டிங் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து டிஷ்யூ பேப்பரை வச்சு மறுபடியும் பார்த்திங்கன்னா இது மேலே ஒரு லேயர் கொடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம இந்த பலூனில் 5 லேயர் வரைக்கும் கொடுக்க போகிறோம். ஸோ இது பண்ணுறப்ப எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கம் அப்ளை பண்ணி கரெக்டாக அந்த டிஷ்யூ பேப்பரை ஒன்று மேலே ஒன்றே ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 லேயர் ஒட்டியாச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வைக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே காஞ்சி முடிச்சிருச்சு. ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அங்கங்கே மேடு பள்ளமாக ஒரு 3 மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஒரு கத்தி எடுத்து அந்த சென்டரில் அந்த பலூன் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணிவிடலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்பு போகிற அளவுக்கு ஒரு மூடி வச்சு ஒரு வட்டம் போட்டுக்க போகிறேன். இப்போ சிசர் வச்சு நம்ம அந்த வரைஞ்ச அந்த மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சென்டரில் வந்து சின்ன சைஸ் ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அதோட பலூன் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் தான் இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா வெளில எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு செய்ய போகிறோம். ஸோ இதுக்காக ஒரு பாட்டில் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் வெளிச்சம் கொடுக்கறதுக்காக ஒரு CFL பல்ப் எடுத்திருந்தேன். ஸோ இதோட மேல் டாப் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தி கழட்டினீங்க அப்படின்னாலே கலண்டுரும். ஸோ இப்போ இதோட சைஸுக்கு அந்த பாட்டிலில் வச்சு ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க நைஃபை வச்சு பார்த்திங்கன்னா அந்த சென்டரை வந்து தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஹேல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த பல்பு கரெக்டாக உள்ளே வைக்கிற அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதை ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக க்ளூ கன் எடுத்துட்டு அதில் இருக்க அந்த க்ளூவை வச்சு நம்ம சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த க்ளூவை நல்லா சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து நமக்கு இவ்வளோ பெரிய பாட்டில் தேவைப்படாதனால பார்த்திங்கன்னா இதை கொஞ்சமாக கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 2 பாட்டு ஆக்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை கீழே இருக்கிறத வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து லைட் ஹோல்டர் எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்புக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த கீழே இருக்க முடியும் இதுக்கு மேலே வச்சு நம்ம போட போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி காட்டுறோமோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைட் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டராக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பெயிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரைலேருந்து ஒரு அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து இது ஃபுல்லாத்துக்கு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பிளாக் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் பிளாக் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஸ்டாண்டும் ரெடி. ஸோ இப்போ சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா பல்பு ரொம்ப நல்லா எரியுது. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை செஞ்சு வச்சுருக்க அந்த ரவுண்டை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி மேலே வைக்க போகிறோம். ஸோ இப்படி வச்சோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஃபோட்டோ லைட்டாக விசிபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்டரில் ஒட்டுறதுக்காக இதுலேயும் கொஞ்சமாக அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அந்த பாலை வந்து எடுத்து கரெக்டாக அந்த கீழே அந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூன் லைட் ரொம்ப தரமாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சேனல் லோகோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே தெளிவாக தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூன் லைட் நம்ம பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து நைட் டைமில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த கிளிப்பை பார்த்துடலாம்.
மூன்லைட் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டான ஃபோட்டோ ஷூட் ட்ரை பண்ணனா கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நாங்களும் சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்தோம். ஸோ அந்த சாம்பிள் கிளிப்ஸ் இதோ. இந்த மூன்லைட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே நல்லா ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ஒரிஜினலாக அந்த மூன்லைட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மூணை பார்க்குற அந்த ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ ஒட்டியிருந்தேன். ஃபோட்டோ அவ்வளோ தெளிவாக தெரியல. பிகாஸ் அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 5 லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் ஒட்டியிருந்தேன். ஸோ லேயர் அதிகமானதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட அந்த தெளிவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த மூன்லைட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மூன்லைட் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் யாராவது ஃபோட்டோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் வந்து ஒரு 2 அல்லது 3 லேயர் மட்டும் கொடுங்க. ஸோ அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ பிரைட்னஸ் குறைஞ்சிரும். இந்த மூன்லைட் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மூன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.